Hello everyone, Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் ஏர்லியராகவே போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடைச்சதுனால இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போது அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ரேங்க் லிஸ்ட் தான் அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டு. இப்போது அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டு எப்போ தேவைப்படும் அதை பற்றின டீட்டெயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மே 5 எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூன் 14 அந்த டேட்டில் ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவோம் கவுன்சிலிங்க்கு. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் என்ன பண்ணுவோம், ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு அதாவது ஸ்டேட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவோம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். இப்போ அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. அப்ளிகேஷன் போடும்போதே ஆன்லைனில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். இப்போது அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம கொடுத்த அந்த தகவலினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சில மாணவர்கள் தவறுதல் ஏதாவது மார்க்கில் இல்லைன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரில் இல்லைன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியில் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு திரும்பவும் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயே போயிட்டு இந்த மாதிரி நான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணேன், இல்லைன்னா மிஸ்டேக் ஏன் இப்போ தான் நான் செக் பண்ணேன் அப்படின்னு நம்ம ரெக்வெஸ்ட் கேட்கும்போது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவாகும், இந்த ரேங்க்கில் மாற்றங்கள் இருக்கலாம். ஓகேங்களா. இன்னமும் ஒரு சில மாணவர்கள் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தகவலில் தவறு இருக்கும் பட்சத்தில் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்துக்கே போயிட்டு என்னுடைய தகவலெல்லாம் இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கோர்ட்டு மூலியமாகவும் திரும்பவும் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் மாற்றங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் நானே எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிடேட் நான் தான். ஓகேங்களா. இதில் என்னோடய ஜென்ரல் ரேங்க்கு 5303, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர். இப்போது இந்த இடத்துல என்னுடைய கம்யூனிட்டியில் நான் என்ன பண்ணிட்டேன், எம்பிசிக்கு பதிலாக பிசின்னு போட்டேன். புரியுதுங்களா. எம்பிசிக்கு பதிலாக பிசின்னு போட்டேன், இல்லைன்னா எம்பிசி டிஎன்சிக்கு பதிலாக எம்பிசின்னு போட்டுட்டேன். இப்போது ரேங்க் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, 1255 அப்படிங்கிற நம்பர், அடுத்தது 1256 அப்படின்ற நம்பர், 1256 அப்படிங்கிற ரேங்க் இருக்கும். கரெக்டுங்களா. அப்போது ஃபஸ்ட்டு இந்த கேண்டிடேட் சீட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு கேண்டிடேட்டுக்கு அவருடைய விருப்ப கல்லூரி கிடைக்கும். இப்போது அடுத்தது 1257க்கு இந்த ரேங்க்குக்கு ஒரு எந்த காலேஜ் அவர் ப்ரிஃபர் பண்ணுறாரோ அந்த சீட்டு கிடைக்கும். இப்போது 1256 அப்படின்றவருக்கு ரேங்க் கொடுத்தாச்சு, 1257 அப்படின்றவருக்கும் ரேங்க் கொடுத்தாச்சு. இப்போ ரேங்க் லிஸ்ட்டு வந்த பிறகு ஓகேங்களா, இப்போ புதுசாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு நம்ம பேர் ஆட் ஆகிருக்கும். அதுதான் எடண்டம் லிஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த எடண்டம் அப்படிங்கிறது கூடுதலாக சேர்க்கப்பட்ட அப்படின்னு பொருள். அப்போது இதில் என்னோடய பிசி கம்யூனிட்டிக்கு பதிலாக எம்பிசின்னு சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போது ஆல்ரெடி 1256ல் ஒரு கேண்டிடேட்டு ரேங்க்கில் இருக்கார், 1257லேயும் ஒரு ரேங்க்கில் இருக்கார். இப்போ நான் நடுவில் உள்ளே போகிறேன். கரெக்டுங்களா. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னோடய பேர் காண ரேங்க் எப்படி இருக்குன்னா 1256க்கு அப்புறம் 1256A, எனக்கு பிறகு 1257 இருப்பார். ஓகேங்களா. அப்போது 1256 அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அதே தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் இந்த கேண்டிடேட் 1257
கேட்குறாரு அப்படின்னா, நடுவில் நான் இல்லை அப்படின்னா இவருக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போது நானும் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜே கேட்குறேன், இன்னும் ஒரே ஒரு சீட்டு தான் எம்பிசியில் இருக்குது அப்படின்னா எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓகேங்களா இவருக்கு போகும். சப்போஸ் நானும் இவரும் 1256ஏவும் 1257A 1257 அப்படின்ற ரேங்க் இருக்கிற கேண்டிடேட்ஸு 2 பேர் இருக்கிறாங்க, ஆனால் சீட்டு ஒன்று தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேண்டிடேட்டுக்கு, அதாவது எனக்கு கொடுத்த பிறகு தான் அடுத்த கேண்டிடேட்டுக்கு போகும். அப்போது இந்த அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேண்டிடேட்டை மட்டும் எடுத்துருக்குறோம். இதே போல் இன்னொரு ரேங்க் லிஸ்ட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். இப்போது இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது 7.5 அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 84A ரேங்க் 84A அப்படின்றவர் புதுசாக உள்ள வந்திருக்காரு. அப்போது ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட்டில் 84 இருந்திருக்கும், 85 இருந்திருக்கும். இப்போ 84A நடுவில் உள்ள வந்துட்டார். புரிஞ்சுதுங்களா? அதே போல் தான் 99A. அப்போ 99 அப்படிங்கிற இதுக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட்டில் 99 இருக்கும், 100 இருக்கும். இப்போ இவர் நடுவில் உள்ளே வந்ததுனால 99A. சரிங்க சார், அப்போ இது எதுக்கு சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கவுன்சிலிங்கில் சீட் அலாட் ஆகும்போது 99 கொடுப்பாங்க, அடுத்து நம்ம தான் அப்படின்னு நம்ம 100க்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நம்மளுடைய டேர்ன் வரும்போது. ஆனால் இப்போ நடுவில் 99A வந்த உடனே அவருடைய காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த காலேஜ் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே போல் தான் 109A. அப்போ 109 இருந்திருக்கும், இதுக்கு ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் 110 இருந்திருக்கும், இப்போது 109A. இது எல்லாமே மாற்றங்கள் நடந்தது, டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தவறுதலாக அப்லோட் பண்ணினது, இதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட்டில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு பேர் அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் டில் த அட்மிஷன் வரைக்கும் 2024 அட்மிஷன் முடிகிற வரைக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகிடும். ஓகேங்களா? இது எல்லாமே அடண்டம் லிஸ்ட் தான், A ஃபார் அடண்டம். நீட் யூஜி 2024க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ், கரெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய நம்ம வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாருக்காவது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், அது போக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி சென்டாக்கில் இது எல்லா கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜில் நீங்கள் போய் Day 1 ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம முழுமையான வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறோம். இது கம்ப்ளீட்லி பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. 2023 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு 1,30,000, அதாவது எல்லா கேட்டகரிக்கும் 1,30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது எல்லா கேட்டகரி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்களா, மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்களா, இதை பொறுத்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாக்காக இருந்தால் மேக்ஸிமம் 2,10,000 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் சென்டாக்குக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் ஆயிடுச்சா, உங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற எண்டு வரைக்கும், அதாவது கடைசி நாள் வரைக்கும் 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மளுடைய
கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜ் வந்து தொடரும். அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அப்பப்போ எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணணும், அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குதா அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து 1 or 2 டவுட்ஸ் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இன்றைக்கி டேட்டு வந்து 12th April 2024. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் இருக்குது, 23 நாள். இந்த டேட்டில் நான் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டேன். மார்க் டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறேன், ஆஃப்லைனில் படிச்சுட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்ருக்கிறேன், ஆன்லைனில் படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலேருந்து தான் படிச்சுட்ருக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர் தேவைப்படுது, நான் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.